டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இதெல்லாம் தன்னுடைய சப் கலெக்டர்ட்டையும் அடிஷனல் கலெக்டர்ட்டையும் சீனியர் தாசில்தார்ட்டையும் தகுந்த நடவடிக்கை எடுங்கள் அனுப்பி வைப்பார். நமக்கு தெரியுமா என்ன அனுப்பி வைக்க போறாங்க? இவரே சொல்லிட்டாரு ஃபார்முலா சரியா இல்லைன்னு. அவங்க அத்தனை ரிஜெக்ட் பண்ண போறாங்க. சரி, இப்போ வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். எங்கிட்ட நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது கூட நாங்கள் வந்து செக்லிஸ்ட் வச்சிருப்போம். இப்போ நான் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருக்கும்போது இந்த எலெக்ஷன் சம்பந்தமாக பூரண நாலேஜ் டீலிங் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்ககிட்ட முதல்ல டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு இவர் கேண்டிடேட் வந்து கொடுக்கும்போதும் நாங்களே பார்ப்போம். ஏதாவது அதில் மிஸ்ஸிங்காக இருந்ததுன்னா நாங்கள் அதை அவங்ககிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். ஏன்னா எங்களுடைய நோக்கம் யாராவது ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணுங்கிறது இல்லை. எல்லாமே தப்பாக இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் ஃபில்அப் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் இதை ஃபில்அப் பண்ணி கொடுங்க, இல்லைனா இது ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு நாங்களே சொல்லுவோம். இது வந்து ஒரு மாரல் ஸ்டெப் டு பி டேக்கன். இப்படித்தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் வந்து சரியான ஃபார்மெட்டில் கொடுக்கலன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கணும்? ஐயா இது ஃபார்மெட் வந்து சரியா இல்லை, இதை வந்து நீங்கள் சொல்லுங்க. இப்போ இவங்க வந்து பிஎல்ஓ வந்து என்ன சொல்றாங்க, பிளாக் லெவலில் உள்ள காங்கிரஸ் வாலண்டியர்லாம் என்ன சொல்றாங்க, நாங்கள் கொடுக்க போனா அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பொதுமக்கள் தான் கொடுக்கணும், நீங்க கொடுக்க கூடாதுங்கிறாங்க. இப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பிஎல்ஓன்னு சொல்றோம்ல, பிளாக் லெவல் ஆஃபீஸர், தேர்தல் ஆணையத்துடைய ஆஃபீஸர், இப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க தப்பா சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா டிராஃப்ட் எலக்ட்ரல் ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் பொதுமக்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அரசியல் கட்சிகளும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு, உங்க கம்ப்ளைண்ட்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், ஏன்னா இது பொதுமக்கள் கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. ஆனா அடுத்து வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிளாக் லெவல் வாலண்டியர்ஸ்லாம் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எங்ககிட்ட ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததை பத்தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்களா, ஸ்டேட் எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் என்ன சொல்றாரு, இல்லை அந்த ஃபார்மேட்ல சரியா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் சரியான ஃபார்மேட்ல இல்லையா. அதனால இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து ரெண்டும் ஒன்று தான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். அவர் வந்து எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸருக்கு இதை வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு அனுப்பி வைக்க போறாரு. தகுந்த நடவடிக்கை நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, ஃபார்மேட் சரியா இல்லைன்னு. ஃபார்மேட் சரியா இல்லைன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? ஜனநாயகங்கிறது என்னது? அவங்க வந்து தப்பா போட்டாங்கிறத பயன்படுத்தி உடனடியா இதான் காரணம், இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்றதா? நிச்சயமா கிடையாது. அதனால இதுல வந்து திரும்ப 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 இவங்க வந்து சந்தேகத்துக்குரிய வகையில் தான் நடந்து கொள்கிறது இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதா நம்முடைய அச்சமா இருக்கு.